ஏன்னா காய்ஸ் இந்த வீடியோ நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டராஸில் எப்படி ஒரு ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணுது. அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் எடுத்து நம்ம செய்யணும். டராஸ் எப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு பிடிச்ச ஒரு ப்ராடக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணீங்க. சர்ச் பாரில் செலக்ட் பண்ணிடும். நான் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கவர் இல்லாட்டி வச்சு கவரை நான் செலக்ட் பண்ணிக்கொள்வேன். பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆலிக்கு அந்த கவர் செலக்ட் பண்ணிக்கொள்வேன். அதில் பார்த்தீங்கன்னா மெயின்லி நீங்கள் ரேட் வந்து வேறு டெலிவரி டேட் அதை போல் எல்லாத்தையும் ரேட்டிங்ஸ் மெயின் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு பார்த்தா கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும் பை நவ் உண்டு. அதை நீங்கள் சிம்பிளி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணப்போ அதோட இது குவான்டிட்டி என்ன சைஸ் மாதிரி அப்படி எல்லாம் என்ன ஃபோனு கவரை பொறுத்தவரையில் என்ன ஃபோனு கேட்கும். அதெல்லாம் கேட்ட பிறகு கீழே பை நவ் உண்டு இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எல்லா அதாவது டெலிவரி சார்ஜ் எல்லாமே ஆகி விலையோட ப்ரைஸை காட்டும். நீங்கள் சிம்பிளி ப்ரைஸ் எல்லாம் உங்களுக்கு ஓகேண்டா ப்ரொசஸ்டு பேமெண்ட் ஒரு கீழே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து காட்டுக்கு. அதை நீங்கள் சிம்பிளி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி பேமெண்ட் மெத்தடை கேட்கும். பாயிண்ட்ஸா அல்லது நீங்கள் கார்டு கேஷ் ஆன் டெலிவரி இன்ஸ்டால்மெண்ட் இந்த ப்ராடக்ட்டுக்கு இல்லை சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு சிம்பிளி கேஷ் ஆன் டெலிவரி போடலாம். இதுலேக்கு நீங்கள் ரீட் பண்ண பிறகு கீழேக்கு கன்ஃபார்ம் ஆர்டர் அதை நீங்கள் சிம்பிளி டச் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு ஆர்டர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் அதுக்குள்ளே போயிட்டு ஹோம் வண்டிக்கு போய் பார்க்கலாம். பாருங்க, உங்களுக்கு ஆர்டர் டீட்டெயில்ஸுக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் பற்றி வந்திருக்கும். அங்கே உங்களுக்கு கேன்சல் ஆப்ஷன் இருக்கும். கேன்சல் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி கேன்சல் பண்ணிடும். மோர் தென் ஒரு 2 டேஸுக்குள்ளே கேன்சல் பண்ணால் தான் அதுக்கப்புறம் கேன்சல் பண்ண இயலாம். ஆனால் ப்ராடக்ட் வந்த பிறகு ரிட்டர்ன் கட்டாயம் இருக்குது. இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்